குழந்தைங்களுக்கு பண கஷ்டத்தை காமிச்சு தான் வளர்க்கணும். சரி. ஒரு பொருள் அவங்க கேட்குறாங்கன்னா நம்மளால முடியுதுன்றதுனால இம்மீடியட்டாக வாங்கி கொடுக்கவே கூடாது. ஓகே. லெட் தெம் வெயிட். அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் வெரி மஸ்ட். மாலுக்கு கூட்டு போகிறீங்களா, 200லேருந்து 300 ருபீஸ்க்குள்ளே கையில் காசு கொடுங்க. நீ இந்த மாலில் எந்த கடைக்கு வேணாலும் போ, ஓகே, நான் தள்ளியே நிற்கிறேன், பட் யூல் பி சேஃப். நீ எந்த கடைக்கு வேணாலும் போ, ஆனால் உன்னோட பட்ஜெட் இன்னைக்கு 300 ரூபா தான். 300 ரூபாய்க்குள்ள உனக்கு பிடிச்சது ஏதாவது கிடைக்கும்னா நீ வாங்கிக்கோ. எல்லா ஸ்கூல்லையுமே கேன்டீன் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்கும் தயவு செஞ்சு இந்த பாக்கெட் மணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களால வந்து சமைக்க முடியல, பண்ண முடியலன்னா கூட கடையில ஏதாவது வாங்கி நீங்க கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு வாங்களே தவிர்த்து. சொல்லுங்க குழந்தைங்க கிட்ட, ஒரு 9 இயர்ஸ் வரும்போது பேங்க்கு கூட்டு போகணும். ஓகே, எப்படி மணி டெபாசிட் பண்ணணும், என்ன, அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ்லாம் கொண்டு வாங்க. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குழந்தை வளர்ப்புக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பதற்காக பேரண்டிங் கவுன்சிலர் திருமதி ஆஷா பாக்கியராஜ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். குழந்தை வளர்ப்பு அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல்லேயே நமக்கு யூனிஃபார்ம் எதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த வேறுபாடு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸா இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் அந்த யூனிஃபார்ம்ன்ற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த நிதி நிலைமை அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னுடைய குடும்ப கஷ்டத்தை என் குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கறது தான் சரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே பேரலா பார்க்கும்போது நான் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கறத என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்கறது அவசியமா? ஒருவேளை நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை வந்து நான் தடுக்கணும். நான் ஒரு நல்ல பேக்ரவுண்டுன்றது நீங்க மீன் பண்றது ஃபினான்ஷியல். எஸ், இப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டா இருக்கட்டும், இல்ல வந்து இருக்கலாம், நம்ம அதை கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், இல்ல நம்மளோட பரம்பரையாவே நம்ம அப்படி இருக்கட்டும், பட் குழந்தைங்களுக்கு பண கஷ்டத்தை காமிச்சுதான் வளர்க்கணும். சரி. ஒரு பொருள் அவங்க கேட்குறாங்கன்னா நம்மளால முடியுதுன்றதுனால இம்மீடியட்டா வாங்கி கொடுக்கவே கூடாது. ஓகே. லெட் தெம் வெயிட். அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் வெரி மஸ்ட். அது சின்ன பொருளாகவும் இருக்கட்டும். ஓகே, இப்போ ஒரு பென்சில் பாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதவிதமா வருது. ஓகே, அதுலயே வந்துட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கிற மாதிரி வருது, மேப் இருக்கு, என்னென்னமோ வருது. இப்போ கேட்குறாங்க, நம்மளால அது ஒரு 100 ரூபான்னு வச்சுப்போமே. சரி. நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்காக வேற பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்போம். அப்பதான் அந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்குது, நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். அவங்களும் எடுத்துட்டு போயிட்டு தான் வந்திருப்பாங்க, அது நல்லாவே இருக்கும். ஆனா வந்து அம்மா எனக்கு இது வேணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளும் அந்த காஸ்ட் எடுத்து பாக்குறோம், பார்த்துட்டு அது ஒரு 100 ரூபான்னு போட்டிருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, 100 ரூபாய் தானே வாங்கி கொடுத்துடலாமேன்ட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகிட்ட என்ன நம்ம பதிவு செய்யறோம்னா, அம்மா நம்ம கேட்டோன்னே வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு பென்சில் பாக்ஸ்ல ஆரம்பிக்கிறது நாளைக்கு பைக்கு, கார் வரைக்கும் போகும். ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட அதோட வேல்யூ பசங்களுக்கு தெரியணும். உடனே இம்மீடியட்டா எஸ் சொல்லாதீங்க. ஓகே, சொல்லுங்க நீங்க, ஓகேப்பா நம்ம வாங்கலாம், வெயிட் பண்ண. ஓகே, நீ இப்பதானே இந்த பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு, அது இன்கேஸ் ஏதாவது தொலைஞ்சிருச்சு இல்ல உடஞ்சு போச்சுன்னா கூட நம்ம வந்துட்டு வேற வாங்கிக்கலாம். பட் அது நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு, உனக்கு பிடிக்குதுன்றது அம்மாக்கு புரியுது, ஆனா இப்ப அது வேண்டாம். ஓகே, ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கலாம். இல்ல நான் நிறைய சொல்லுவேன், லஞ்சம் கொடுக்குற முறையில கூட குழந்தைங்களை வந்துட்டு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொட்டீன் குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். நைட்டு சீக்கிரமா தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கிற ரொட்டீன்னா ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் வைங்க. அந்த 30 டேஸ் சேலஞ்சில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இது கரெக்டா பண்ணினா இது கொடுப்போம். அப்போ வந்து என்கிட்ட கேட்பாங்க, மேம் இது வந்து பழகிடாதா? நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே இது பழகுறோம். அவங்களுக்கு என்ன தேவை, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே என்ன தேவை, ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ஸ்மால் ரிவார்ட், இதெல்லாம் தேவை. நம்மள ஊக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பெரியவங்க எல்லாம் கவுன்சிலிங் வரும்போது நீங்களே உங்களை ரிவார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, கரெக்டா அதை முடிச்சுட்டீங்கன்னா ரிவார்ட் யுவர் செல்ஃப். அப்ப அந்த குழந்தையால ரிவார்ட் பண்ண முடியாது, அப்ப நம்ம இது மாதிரி வந்து பண்ணலாம். அப்புறம் இப்ப நிறைய நான் பாக்குறது, யூஸ்வலாவே அவுட்டிங்னா எங்க போறாங்கன்னா மாலுக்கு போயிடுறாங்க. ஆமா, வெயிலா இருக்கு அப்படி இப்படி நம்ம மாலுக்கு போயிட்டு அங்க வந்து கொஞ்சம் ஏசி இருக்கும், குழந்தைங்களும் எல்லாம் விளையாடுவாங்கன்னு மாலுக்கு போறாங்க. மாலுக்கு போனா ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு 1000 ரூபாய்க்குள்ள நம்மளுக்கு கிடைக்குதா? இல்ல. அப்ப அங்க போய் குழந்தைங்க வந்து இது வேணும் அது வேணும்னு கேக்குறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அதை பேசி சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டு கார்லயோ இல்ல வீட்லயோ வச்சு அடி சாத்துறாங்க, நீ கேப்பியா பண்ண. சில குழந்தைங்க வந்து பயங்கரமா டேண்ட்ரம்ஸ் அங்க இருக்கும், த்ரோ பண்ணுவாங்க. அங்கேயே போறாங்க, அழுவுறது, இல்ல மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, வரமாட்டேன். இவங்களும் வந்துட்டு ஐயோ நம்ம வந்து இப்போ இப்படி கஷ்டப்படுறாரு, நம்ம ஜாலியா இருக்க தானே வந்தோன்ட்டு வாங்கி கொடுத்துறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, மாலுக்கு கூட்டு போறீங்களா, 200லேருந்து 300 ருபீஸ்க்குள்ள கையில காசு கொடுங்க. நீ இந்த மால்ல எந்த கடைக்கு வேணாலும் போ, ஓகே, நான் தள்ளியே நிக்கிறேன், பட் யூல் பி சேஃப். நீ
நீ எந்த கடைக்கு வேணாலும் போ, ஆனா உன்னோட பட்ஜெட் இன்னைக்கு 300 ரூபாய் தான். இந்த 300 ரூபாய்க்குள்ள உனக்கு பிடிச்சது ஏதாவது கிடைக்கும்னா நீ வாங்கிக்கோ, அதுக்கு மேல என்னால கொடுக்க அவங்களும் முடியாது. என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஷாப்பிங், எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பா. பண்ணுவாங்க. ஆமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. 300 ருபீஸ்க்குள்ள என்ன கிடைக்குமாங்க? ம். ஓகே, என்ன கரெக்ட். கிடைக்குது? மேபி ஒரு ஐஸ்கிரீமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு. அங்க என்ன கிடைக்குது? உன்னோட பட்ஜெட் அதுதான். உனக்கு இதுல என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ. இதுக்கு மேல காசு கிடையாதுன்னு அப்படி எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும் பசங்களுக்கு. ஓகே. நம்மளால முடியும் தான். 2000 கொடுத்து கூட நம்மளால அங்க வாங்கி தர முடியும் தான். பட் தயவு செஞ்சு அது செய்யவே கூடாது. ஏன்னா அதனாலதான் அந்த பணத்தோட அருமை தெரியாம ஒரு பேரண்ட் வந்து சொல்றாங்க என்கிட்ட, ம். ஆன்லைன் கிளாஸ்ல அட்டென்ட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஏதோ ஒரு டேப் வாங்கி டேப். கொடுத்துருக்காங்க. அந்த டேப்ல யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பென்சில் ஒரு மாதிரி ஆமா டச் பென்சில் மாதிரி பண்றது. ஸ்டிக் இருக்கும். இந்த குழந்தைக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு. ம். ஆங்கர் ஹேண்டில் பண்ண தெரியல. சோ இவங்க கோவம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 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 பென்சில் அந்த டச் பண்றதுல உடைச்சிருவாங்க. கோவம் வரும்போதெல்லாம் குத்தி எப்படியாவது. ஓ! நான் இது வரைக்கும் 13 வாட்டி வாங்கி கொடுத்திருக்கேன் மேடம் அந்த பென்சில. அப்படிங்கிறாங்க. இதுல கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம சொல்லியும் கொடுக்கணும். நீ ஒரு வாட்டி உடைச்சிட்டியா, நீ ஆன்லைன் கிளாஸே இனிமே அட்டனே பண்ண தேவையில்ல, நான் வாங்கி தர மாட்டேன்னு தானே இந்த இடத்துல பேரண்ட் வந்து கண்டிப்பா. எஜுகேட் பண்ணிருக்கணும். நான் 13 வாட்டி வாங்கி தந்துட்டேன் மேம், ஆனாலும் இவ திருந்த மாட்டேங்கிறா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல எப்படி பணத்தோட அருமை புரியும்? அது மாதிரி இன்னொரு ஒரு கவுன்சிலிங்ல தே ஆர் வெஜிடேரியன் ஃபேமிலி, ஆனா சரி. இல்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ நான்வெஜ் வந்து பழகிட்டாங்க சாப்பிடுறதுக்கு. ம்ஹும். பட் இங்க வந்து பேரண்ட்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் ஆஃப் இட். வீட்டுக்கு தெரியாம காசு ஓ! எடுக்க ஆரம்பிச்சு போய் சாப்பிட்டுட்டு வராங்க. ஓகே. அது எந்த அளவுக்கு போய் நிக்குது அப்படின்னா, இங்க வந்து நமக்கு பேரண்ட்ஸ் நம்மளோட எதுவுமே புரிஞ்சுது. எனக்கு நான்வெஜ் சாப்பிட தான் பிடிச்சிருக்கு, அந்த டேஸ்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிடுவேன். பட் இந்த ம்ஹும். இடத்துல நோ சொல்றாங்க. எல்லா விஷயத்துக்கும் இதே மாதிரி நோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது வீட்ல வந்துட்டு பணம் எங்க இருக்கு, கோல்டு காயின் எங்க இருக்குன்னு எல்லாமே தெரியுது. சோ இவங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து தனக்கு தானே ஒரு போன் வாங்கிக்கணும்ன்றதுக்காக வீட்ல இருக்கிற கோல்டு காயினை தெரியாம எடுத்துட்டு போய் அதை செல் ஓ! பண்ணி போனை வாங்கியிருக்கிறாங்க. ஓ! அண்ட் இதுக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல இருக்கிற சீனியர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டீனேஜ் ஸ்டூடண்ட். பேரண்ட்ஸ் மேல தான் தப்பு அப்படின்றது வந்து நான் சொல்லவே மாட்டேன். இவங்களுக்கு வந்து ஷீ இஸ் a grown up child. ஆமா. ஓகே, வீட்டுக்கு தெரியாம நம்ம இது பண்ணணும் She அப்படின்றதுல knows அது வந்துட்டு வந்து தப்புன்றது தப்புன்றது தெரியும். தெரிஞ்சும் அதை மீறி ஏன் பண்றாங்க? ஓகே, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அப்பா அம்மாவால அஃபோர்ட் பண்ணிட முடியும். ஓகே, தட்ஸ் ஓகே. ஒரு 2 வாட்டி என்கிட்ட சண்டை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணிருவாங்க அப்படின்றது அவங்க சொல்லால. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சரி பண்ணிருக்க முடியும்? இது சின்ன வயசுல இருந்தே சரி பண்ணிருக்கிற ஒரு விஷயம். இப்ப எவ்வளவு பேர் பாக்கெட் மணி கொடுக்கும்? எல்லா ஸ்கூல்லயுமே கேண்டீன் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்கும் தயவு செஞ்சு இந்த பாக்கெட் மணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணணும். பண்ணக்கூடாது. ஓகே, அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களால வந்துட்டு சமைக்க முடியல, பண்ண முடியலன்னா கூட கடையில ஏதாவது வாங்கி நீங்க கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு வாங்களே தவிர்த்து இதை என்கரேஜ் பண்ண வேணாம்ன்றது என்னோட கருத்து. ம், ம், ம். ஓகே, ஏன்னா இப்ப வந்து ஆப்வியஸா என்ன ஆகுது, நம்மளுக்கு நிறைய ஜங்க் ஃபுட் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இப்ப வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஏதோ சம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஐ திங்க் இன் கேரளா ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்துட்டாங்க. கண்டிப்பா. ஓகே, ஆனா நம்ம நம்ம யாரும் இதை பேனும் பண்ண மாட்டோம். நம்ம வந்து எல்லா கடையிலயும் நம்ம வந்து இது வந்து விற்போம். அப்ப குழந்தைங்களோட கண் முன்னாடி அது தெரியும் போது அவங்க சாப்பிடதானே செய்வாங்க. பட் நம்ம காசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க, எனக்கு மட்டும் எங்க அம்மா அந்த இடத்துல நோ சொல்றாங்க. ம், ம், ம். அப்படின்ற போது அந்த குழந்தை என்ன பண்றாங்க, காசு தெரியாம வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுறாங்க. அப்படி தெரியாம ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. அது வந்து தவறுதான். அவங்க வந்து நீ திருடிட்ட, உனக்கு இந்த பழக்கம் எங்க வந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அந்த இடத்துல நம்ம வந்துருச்சு, திருப்பி இதை 6 நம்ம மாசம் மாத்தணும். ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பண்ணதான் செய்வாங்க அவங்க. ம்ஹும். ஏன் நம்ம அந்த இடத்துல பேச மாட்டேங்கிறோம்? உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, அம்மாவால முடிஞ்சது என்ன செஞ்சு தரணும், அத வந்து நீ சாப்பிடுன்ற அந்த ஒரு டிஸ்கஷன் கொண்டு வரணும். ஆனா அந்த இடத்துல குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோட்டல்ல செய்யற மாதிரி சரியா நீனு, அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இந்த மணி வந்து உனக்கு இவ்வளவுதான், இவ்வளோ ஏஜ்ல உனக்கு இவ்வளவுதான் தர முடியும், அதை வச்சு ஹெல்த்தியா நீ என்ன வாங்குறியோ வாங்கு. இன்கேஸ் நான் கொடுக்குற 50 ரூபாயில நீ வந்து ஜங்க் ஃபுட்டை தான் நீ சாப்பிடுவ அப்படின்னா உனக்கு நான் மணி கட் பண்றேன். ஓகே. அண்ட் தயவு செஞ்சு எல்லாம் இப்படி அப்படியே வச்சிருப்போம்ல, நம்ம கண்ணுக்கு ம், ம். தெரியிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. மந்த்லி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எவ்வளவு அழகா பட்ஜெட் எழுதி, நம்ம இப்ப ஜிபேன்னு ஒண்ணு இருக்கிறதுனால நம்ம எங்க வேணாலும் அதை எப்படி யூஸ் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆமா. அந்த மாசத்துக்கான செலவுகளை அழகா நோட்ல எழுதுங்க. உங்க பட்ஜெட். குழந்தைங்களுக்கு எவ்வளோ நம்ம கொடுப்போன்ற எழுதி அவ்வளோ மட்டும் காசை வீட்டுல வச்சுக்கிறதுக்கு நம்ம அந்த ஹேபிட்டை வந்து கொண்டு வரணும். அண்ட் நம்ம குழந்தைங்களுக்காக சேவிங்ஸ் எல்லாம் பண்றோம்ல,
சொல்லுங்க குழந்தைங்க கிட்ட. ஒரு 9 இயர்ஸ் வரும்போது பேங்க்குக்கு கூட்டு போகணும். ஓகே, எப்படி மணி டெபாசிட் பண்ணணும், என்ன அந்த ஒரு ஜெனரல் நாலேஜ்லாம் கொண்டு வாங்க. 9 இயர்ஸ் குழந்தைக்கு ஆப்வியஸா எழுத கத்துப்பாங்க. நம்ம வீட்ல என்னென்ன செலவுகள் இருக்கு, அப்பா என்ன செலவு பண்றாங்க, அந்த குழந்தைய எழுத வைங்க. இப்ப நீ எவ்வளவு செலவு பண்ணதில்ல, யாரு செலவு ஜாஸ்தி பண்றா, எங்க கம்மி பண்ணலாம். இப்ப நீ வந்து உனக்கு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் போன் வாங்கி தரணும்னா நீ இப்பல இருந்தே அதுக்கு மணி சேவ் பண்ண. அப்ப எங்க காசு இப்ப எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, நீ சேவ் பண்ணி 11th போகும்போது சொல்லு, அம்மா வில் ஹெல்ப் யூ டு பை எ போன். ஆனா அதுக்கு நீ இப்பல இருந்தே சேவ் பண்ண. யாரோட செலவுகளை கம்மி பண்ணா சேவ் பண்ணலாம். இப்படியான டிஸ்கஷன் கொண்டு வரும்போதெல்லாம் அந்த குழந்தைக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குற மாதிரி வருதா? மேபி அப்ப நான் கூட வந்து இது வந்து கண்டிப்பா அந்த குழந்தை தப்பே செய்யாது அப்படி சொல்லவே மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ், அகைன் இட் டிபெண்ட்ஸ். ஆனா they'll get some knowledge about money, how to handle it. And எப்படி வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து எல்லா ஸ்கூல்லயும் சொல்லி தரோம் நம்ம சொல்றோமோ, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு டாபிக்கா வரணும். நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம் இப்ப பசங்களுக்கு. இது ரொம்ப முக்கியம் இல்ல? கண்டிப்பா. ஃபினான்ஸ் பத்தி பேசுறது, எப்படி அதை சேவ் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், ஏன் வீட்டுக்கு தெரியாம நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்றது ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரும்போது இன்னும் அந்த அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கும்ல. கண்டிப்பா. ஏன்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சொசைட்டில ரொம்ப அதிகப்படியா இருக்கும்ல. இப்போ ஒரு குழந்தையால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு பணம் இருக்குன்னா சொசைட்டில அது எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து கொடுக்கும்? இது சொல்றதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு விஷயம் எனக்கு தோன்றது சொல்றேன். இப்ப அதர் கண்ட்ரிலலாம் ஏன் ஒரு சர்டின் ஏஜுக்கு மேல பேரண்ட்ஸ் வந்து வச்சுக்குவாங்க, நீ வேலைக்கு போனாதான் உனக்கு காசு வரும், நீ எங்களோட இனிமே நீ இருக்க மாட்டே, நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு, நீ தனியா இருந்துக்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு அந்த மணி அங்க வந்து they'll be well educated. ஓகே, அண்ட் அவங்களுக்கு நிறைய காசும் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சர்வ் பண்றதும், பெட்ரோல் பங்க்ல போய் வேலை செய்யறதும், சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை செய்யறதும், அந்த கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு மணி வரும்போது அந்த கஷ்டம் நம்ம இங்க படுறோம், அந்த மணி வந்து நம்ம இங்க ஜஸ்ட் லைக் தட் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த பழக்கத்தை வந்து நம்ம நீங்க கூடவே நம்ம வச்சுக்கலாம். ஆனா 18 இயர்ஸ் மேல நீ இவ்ளோ எஜுகேட் ஆயிருக்கியா, ஹெல்த்தியர் வேல நீ என்ன வந்து ஜாப் இப்ப போனீனா நீ வந்து மணி வந்து சம்பாதிக்கலான்ற வழிகளும் காமிக்கலாம்ல. சொசைட்டில வந்து இதனோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா இப்போ நீங்க சொல்றது ஓகே தான், பணம் வந்து ஒரு அளவுக்கு மேல கொடுக்காதீங்க. இப்போ பணம் நிறைய இருக்கு, எனக்கு வந்து என் குழந்தைக்கு நான் ஒரு 500 ரூபாய் பாக்கெட் மணி நான் ஒரு நாளைக்கு கொடுக்கறதுல நான் ஒன்னும் குறைஞ்சு போயிடல அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கு, கொடுக்குறாங்க. என் குழந்தை அது சரியா தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த ஒரு முறை வந்து சொசைட்டில எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும்? அதாவது சரியா ஹேண்டில் பண்ணுன்ற நம்பிக்கை வந்து பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா ஐ அப்ரிஷியேட் இட். ஓகே, ஆனா சொசைட்டியோட இம்பாக்ட்ன்றது நம்ம டெய்லி பாக்குறோம்ல. பைக், எத்தனை பைக் வந்துட்டு ரேஷ் டிரைவிங்ல போயிட்டு ரொம்ப பாஷா, ஈவன் ஒரு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கார், பெரிய பெரிய பைக்கை வச்சுட்டு அதை ஆக்சிடென்ட் பண்றதும், ரீசெண்டா கூட நிறைய நம்ம நியூஸ் வந்து பாப்போம். இது மாதிரி ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களெல்லாம் வந்து காரு இது பண்ணிட்டாங்க. ஈஸியா வந்து பரவாயில்ல எங்க அப்பா பாத்துப்பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்க அப்பா பேசிப்பாங்க, அவங்க வந்து பணம் கொடுத்துருவாங்க. எப்படி அந்த பணம் கொடுத்துருவாங்கன்றது தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல வீட்டுல வந்துட்டு எனக்கிட்ட பைசா இருக்கு பேசுறது அப்படின்றதுனாலதான் அந்த இடத்துல அந்த ஒரு டீன் வந்து அதை பேசுறாங்க. அப்ப இது வந்து அவங்க ஃபேமிலி மட்டும் அஃபெக்ட் பண்ணல, சொசைட்டியும் தானே அஃபெக்ட் ஆயிருக்கு. தேர்ட் பர்சன் இஸ் அஃபெக்டட், ரைட்? உங்ககிட்ட காசு இருக்குன்றதுனால இங்க ஒரு உயிரமே பலி ஆகுதுல்ல. அந்த உயிர் பலியாகிறதுக்கு அங்க நியாயமும் கிடைக்கிறது இல்லைல்ல, மணி இருக்கிறதுனால. எப்படி அந்த மைண்ட் செட் வருது, எவ்வளவு மூவிஸ்ல அதை காமிக்கிறாங்க. கண்டிப்பா. எதா இருந்தாலும் மணி இருந்தா எதா இருந்தாலும் வாங்கிடலாம் செய்யுங்கிறதுக்கு நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துடுறோம்ல. சோ டெஃபினெட்லி தட் வில் அஃபெக்ட் தி சொசைட்டி, ரைட்? அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பாக்கெட் மணி அவங்க அம்மா அப்பா இவ்வளவு கொடுக்குறாங்க, என்கிட்ட இல்லைன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் அவங்க கூட நான் ஜாயின் ஆகுறேன் இல்லையா, அந்த ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. என் ஃப்ரெண்டு கிட்ட காசு இருக்கு, காசு இருக்கிற ஃப்ரெண்டு கூட நான் பழகுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது, பாக்குறோம். அது ரொம்ப நிறையவே நடக்குது. ஸ்கூல்ல ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இவங்க வந்து இந்த போன், இப்ப போன் வந்து இப்ப நிறைய ஸ்கூல்ல அலோ பண்றாங்க மேம். அதாவது 11th 12th ஆமா they are allowing. எஸ், எந்த ஒரு கவுன்சிலிங் இருக்காங்க. அந்த மாதிரி கால்குலேட்டரே அலோவ் பண்ண மாட்டாங்க unless it is ஒரு பிசினஸ் மேத்ஸ் குரூப் எடுத்தா மட்டும் தான் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கூட அதெல்லாம் இப்ப வந்து போனே அலோவ் பண்றாங்க. they have separate lockers, அதெல்லாமே இருக்குது. ஓகே, ஐ ஹேவ் an சினாரியோ இருக்குது அது மாதிரி. அப்ப ஒரு பையன் இந்த இடத்துல வந்துட்டு அந்த கீபேட் போனை எடுத்துட்டு போறாங்க, மத்தவங்க எல்லாரும் அந்த இடத்துல டச் போன் வச்சிருக்காங்கன்ற போது இந்த பையனை ஒதுக்குறாங்க அந்த இடத்துல. சோ இவன் வந்து ஸ்கூலுக்கு போவே மாட்டேன்றான், ஏன்னா எல்லாரும் வந்து தனிமை ஆக்கி விட்டுடுறாங்க, அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கிறாங்க, ஸ்கூல்ல மாத்து திருப்பி டிஸ்கிரிமினேஷன் அங்க வருது. எஸ், ஆஃப் கோர்ஸ் நடக்குது. இப்ப ஒரு ஆனுவல் டேனா கூட வந்துட்டு தனியா அதுக்கு மணி வாங்குறாங்க. கண்டிப்பா. ஏதோ ஒரு வீட்டுல, குழந்தையோட வீட்டுல சம் சிச்சுவேஷனால ஆனுவல் டே வேணான்னு சொல்றாங்க போது, ஏன் உங்க அப்பா அம்மாவால காசு கட்ட முடியலையான்னு கேக்குதுங்க இந்த குழந்தைங்க.
ஓ! எப்படி இதெல்லாம் வருது? மணி நெறையா இருக்கிற வீட்ல தே ஹேவ் டு எஜுகேட் லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க? ஓகே ம். லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க? நான் நெறைய கவுன்சிலிங்ல சொல்லுவேன். தயவு செஞ்சு நைட் டைம்ல கூட்டு போங்க பிள்ளைங்கள வெளியில. எத்தன பேர் அங்க ஸ்ட்ரீட்ல வந்து படுத்திருக்கிறாங்க. ஒரு படுத்திருக்காங்க. பெட்ஷீட் கூட இல்லாம. எத்தன பேர் வந்து ஃபுட்டுக்காக கஷ்டப்படுறாங்க. மழையில காமிங்க. லைவா காமிங்க. தே ஷுட் நோ இந்த அதர் சைட் ஆஃப் த லைஃப் தே ஷுட் நோ. அந்த கண்டிப்பா. டிஃபிகல்டீஸ் தெரியணும் அவங்களுக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி முடிஞ்சதுன்னா என்ஜிஓலலாம் கூட்டு போயிட்டு அவங்கள வேலை செய்ய விடுங்க. இந்த மாதிரி கேன்சர் இன்ஸ்டிடியூட் கூட்டு போங்க. அங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ் அப்பலாம் இருக்கும்போது கொஞ்சம் க்ரோன் அப் சைல்டா இருந்தா வாலண்டியரா விடுங்க. அவங்களுக்கு தெரியணும். ஓகே. என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குன்றது தெரியணும். உங்க வந்து பார்க்கணும். நீங்க எவ்வளவு வேணாலும் ரிச்சா இருங்க. ஆனா அது அதர் சைட் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த மணியோட வேல்யூ கண்டிப்பா தெரியும். இந்த பொறுப்பு நமக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த எபிசோட்ல என்ன நீங்க சொன்னது புரிஞ்சதுன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் வந்து தெரிஞ்சுக்கணும். சைக்காலஜி எந்த அளவுக்கு முக்கியமோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே இந்த பணத்த வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுடைய இந்த வழிகாட்டுதல். மிக்க நன்றி. தேங்க் யூ.